அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது குறித்த நேரடி தகவல்களை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். தந்தி டிவி நேயர்களுக்கு டைம் சதுக்கம் நியூயார்க்கில் இருந்து அன்பு வணக்கங்கள். எல்லா தேர்தல் களத்திலையுமே முந்திதான் தந்தி டிவி இருந்திருக்கிறது. அமெரிக்க தேர்தல் களத்திலையும் அவ்வாறுதான். சிறப்பான வல்லுநர் குழுவோடு நியூயார்க்கிலிருந்து ஆயத்தமாக உடனுக்குடன் முன்னிலை நிலவரங்களை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது தந்தி டிவி. என்னுடன் திரு பிரகாஷ் எம் சுவாமி, மூத்த இந்திய பத்திரிகையாளர், அமெரிக்காவில் 25 ஆண்டுகளுக்கு மேலே அமெரிக்க அரசியலை உற்று நோக்கி அலசி ஆராய்ந்து வரக்கூடிய நபர். அவரை வி ஹவ் ரோப்ட் இன். என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்க அரசியலும் அவர் நன்கு அறிந்தவர், அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பையும் அறிந்தவர். ஆகையினால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றாற் போல இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை நம்முடைய உடனுக்குடன் அலசுவதற்காக திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இந்த சிறப்பு தொகுப்பில் நம்முடைய இணைகிறார். தொடக்கத்தில் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம். முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தார். அதுக்கு பிறகு வித்தியாசம் சுருங்கி கொண்டே வந்தது. இப்போ ஹிலரி கிளின்டன் முன்னிலையில் இருக்கிறார். வித்தியாசம், இருவருக்குமான வித்தியாசம் ஓரளவுக்கு இருக்கிறது. இது சஜஸ்டிவா பார்க்கலாமா, இல்லை இது டூ ஏர்லி, ரொம்ப சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கு, இல்லை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக கணிக்கிறதுக்கான தருணம் இல்லைன்னு சொல்லலாமா? இந்த இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் என்ன உணர்த்தது சுவாமி? முதல்ல அமெரிக்காவிலிருந்து ஒரு தமிழ் சேனலுக்காக இவ்வளோ விரிவாக தேர்தல் செய்திகளை கூறுவதற்கு எங்களோட நன்றி. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செய்தி தொகுப்பை தந்தி டிவி அமெரிக்காவில் நியூயார்க்கிலிருந்து தமிழக மக்களுக்காக வழங்கி வருவதற்கு இங்கு வாழ் தமிழர்களின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சுவாமி. இந்த இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் எதை உணர்வு? இது இனிஷியல் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. எல்லாரும் சொன்னாங்க ட்ரம்ப் டஃப் ஃபைட் கொடுக்க மாட்டார், ஹிலரி சுலபமாக ஜெயிச்சிருவாங்க, ட்ரம்ப் மீது அதிருப்தி இருக்கிறது, மக்கள் எல்லாரும் அவரை வெறுக்கிறாங்க, அப்படின்ல ஒரு பேச்சு இருந்தது. நான் முன்பே கூறியபடி ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கென்று இந்த ஊரில் ஒரு ஆதரவு இருக்கிறது. அதே நேரத்தில் 8 வருடம் ஜனநாயக கட்சி ஆட்சி போதும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவளுக்கு ட்ரம்ப் மீது ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது என்று கூற மாட்டேன். ஏனென்றால் ஒரு மாற்று அவர்களுக்கு தேவை என்று கருதுபவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அதுவுமின்றி ட்ரம்ப் ஹிலரி இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்கிறார்கள். இவர்கள் எடுக்கும் முடிவுதான் முக்கியமான முடிவாக இருக்கும். இந்த முடிவை ஹிலரி கிளின்டனுடைய ஜனநாயக கட்சிக்கு 8 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக இயல்பாக வரக்கூடிய ஒரு மனநிலை, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. அந்த சேலஞ்சு தான் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே 2வது முறையாக வெற்றி பெறாமல் இப்போ முதல்வர் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களோ, அந்த மாதிரி அமெரிக்க தேர்தலில் 8 வருடங்களுக்கு பிறகு அதே கட்சி ஜெயிப்பது என்பது ரொம்ப ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஹிலரி கிளின்டன் வெற்றி பெற்றாலும் அது ஒபாமாவின் ஆட்சியை தொடருமே தவிர அது ஒரு வித்தியாசமான ஆட்சியாக இருக்காது. இந்த ஒபாமா ஆட்சியில் என்னென்ன குற்றங்கள், என்னென்ன தவறுகள் என்று மக்கள் கூறுகிறார்களோ அவைகள் தொடரும் என்று ஒரு எண்ணம் மக்களிடையே இருப்பதால் 16 ஆண்டுகள் திருப்பி ஜனநாயக கட்சி கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணமும் எழுகிறது. அதே நேரத்தில் இங்கு பார்த்தீர்களானால் ட்ரம்புக்கு ஒரு சுலபமான வெற்றி என்று நான் கூற முடியாது. ஏனென்றால் இப்போது இருக்க நிலைமையில் எந்தெந்த மாநிலங்களில் போன்ற தேர்தலில் மிட் ரோம்னி ஜெயித்தாரோ அதை விட அதிகமாக மாநிலங்களில் ஜெயித்தால்தான் ட்ரம்ப் அதிபராக ஒரு வாய்ப்பு இருக்கிறது.